சூர்யா, என்னப்பா அங்க சத்தம்? ஏய், என்னடா சவுண்ட் விடுறீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கா நீங்களா இங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தப்பு பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ என்ன பண்ண போற? இந்த வரதனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப மோசமானவன். முத தடவை நீ என் மேல கேஸ் கொடுத்த போதே உன் கதையை முடிச்சிருக்கணையா. போனா போதுன்னு விட்டேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன இங்க வந்து மிரட்டி பாக்குறியா? இதோ பாரு, நீ தான் என் குழந்தையும் சுப்பியும் கடத்தினேன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால தான் நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உன் குழந்தைய கோர்ட்ல வச்சு கடத்தணும்னு நினைச்சது உண்மையா? ஆனா நான் கடத்தல. கடத்தினவ வேற எவனோ. அந்த குழந்தைய கடத்தி வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? பார், இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, உசுரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதையா இருங்க. வந்து குரல் விடுற மேல கை வச்சா போயிடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடா. சூர்யா, மாமா மாமா சீக்கிரம் வாங்க. உங்களை விட மாட்டேன்டா. சூர்யா என்ன பாருங்க. சூர்யா, சூர்யா மாமா கொலகார பாவி. சூர்யா, சூர்யா நில்றா. பாருங்க சூர்யா. உனக்கு கொண்டா. தைரியம் அண்ணா, ஏறா பின்னாடி, சீக்கிரம் ஏறா. சரிண்ணே. மாமா மாமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. ஐயோ, ஒண்ணாகாதடா. ஏறா வண்டியா. மாமா ப்ளீஸ் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. சூர்யா என்ன பாருங்க சூர்யா. சூர்யா, சிஸ்டர் அவருக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சிஸ்டர், சிஸ்டர். சிஸ்டர், என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். வெயிட் பண்ணுங்க. சார், வாங்க சார். என்னாச்சு? எப்படி இருக்கு சூர்யாக்கு? படுபாவி பசங்க வீட்டுக்கு வந்து என் புள்ளைய கத்தியால குத்தினானுங்க சார். இப்ப பாருங்க சார், என் புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா சரி, சார். அமைதியா இருங்க சார். என்னாச்சு காயத்ரி? யார் கத்தியால குத்துனது? சார் அன்னைக்கு ஸ்டேஷன்ல வர்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நீங்க கேட்டப்போ நாங்க வேண்டான்னு தானே சொன்னோம்.
நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அந்த ஆதாரமா வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அந்த வரதனும் அவன் ஆளுங்களும் வந்து வீடு புகுந்து கலாட்டா பண்ணி சூர்யாவை கத்தியால குத்திட்டாங்க. குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த வரதன் நான் என் புள்ள கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் என் புள்ள அந்த வரதன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறப்ப என் புள்ளையோட உசுருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா சார்? அப்படி இல்லை சார். அந்த வரதன் குழந்தையும் சுப்புவையும் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு வெறும் தகவல் தான் சார் கிடைச்சது. சந்தேகத்தில் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட சம்மந்தப்பட்டவங்களே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்ட்ராங்காக அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமேன்றதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க சொன்னேன். அந்த வரதனை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க சார். கண்டிப்பா. எப்போ சூர்யாவை வீடு பூந்து கத்தியால குத்தி அவன் கொல்ற அளவுக்கு துணிஞ்சானோ இதுக்கப்புறம் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை என்ன பண்றான்னு பாருங்க. ஏதாவது பண்ணுங்க சார். கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என் வீடு ஏறி என் புள்ளைய கத்தியால குத்துனதை என் 2 கண்ணாலே பார்த்தேன் சார். நான் கம்ப்ளைண்ட் எழுத்தரணுமா? எழுத்தறேன் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். நீ கவலைப்படாதீங்க சார். சொல்லிட்டீங்கல்ல, அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். சூர்யாவை பத்திரமா பார்த்துக்க. ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? டேய், இந்த முத்தையா ஃபோன் பண்றான்டா. ஃபோன் பண்றாரா? பேசுங்க. ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிறான். அந்த லாயர் வந்த உடனே வெளியே போட்டு சொல்றான். மறுபடியும் கூப்பிடுறான். இப்ப என்ன இழவுக்கு தான் இப்படி பண்றானே தெரியலையே இவன். அண்ணே, அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸா? எதுக்கு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பீங்களே. மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் மச்சானுக்கு ஒரு பிரச்சனை உடனே களத்துல இறங்கி சும்மா தீயா வேலை பார்த்துருக்கீங்க. அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லாம இருக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஹலோ ஹலோ. ஒண்ணுமே புரியலையே. இவன் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றான்? லக்ஷ்மி, குளிச்சிட்டியா? காஃபி போட்டு வச்சிருக்கேன், போய் குடி. என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, உன்னதான். அம்மா, குங்குமம் கொட்டிடுச்சுமா. குங்குமம் தானே, எடுத்து வச்சுட்டா போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்குமா? குங்குமம் கொட்டினா தப்பா எதுவும் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் உறவு முறை சரியில்லாம இருக்கு. என்னதான் அவர் என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் அவர் மேல எனக்கு இருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்.
யாரோட வாழ்ந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாதும்மா. பைத்தியம் மாதிரி பேசாத. யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா? குங்குமம் கீழே கொட்டினா தப்பு நடக்கும்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். என்னம்மா சொல்றீங்க? எல்லாருமே அப்படிதானம்மா சொல்றாங்க. வீட்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படி இப்படின்னு. குறிப்பா கல்யாணம் ஆன சுமங்கலி பொண்ணுங்க குங்குமத்தை தவற விட்டா அவங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்கல்லம்மா. தப்புமா. நிஜமாவே யாரோ உனக்கு தப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் சுத்த போய். குங்குமம் கீழே விழுந்தா வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு தான் அர்த்தம். என்னம்மா நீங்க டோட்டலா ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்கீங்க. உண்மை அதாண்டி. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க குடும்பத்துல இருந்த பெரியவங்க அத்தனை பேருமே காலங்காலமா இப்படிதான் சொல்லி வளர்த்திருக்காங்க. குங்குமம் கொட்டுச்சுன்னா வீட்ல மங்களகரமா ஏதாவது நடக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னாலும் நாம எதிர்பார்க்காத பணவரவாவது நிச்சயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, பார்வதி சொல்றது 100க்கு 100 உண்மை. குங்குமம் கொட்டினா நல்லதுதாம்மா நடக்கும். என்னப்பா சொல்றீங்க? என்னங்க இது? சம்பந்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சு எனக்கு ஜெய் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நல்லது நடந்துருச்சு நம்ம வீட்ல? நல்லதுதான் நடக்க போகுது. இது வரைக்கும் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம மல்லிகா கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னோன்னே இவ ஜாதகத்தை ஒரு தரகத்தை கொடுத்துருந்தோம்ல, அந்த தரகரை இப்ப வழியில பார்த்தேன். அவர் அந்த ஜாதகத்தை யாரோ ஒரு மாப்பிள்ளை வீட்டுல காட்டியிருக்காரு. அவங்க அந்த பொருத்தம்லாம் பார்த்துட்டு எல்லாம் பொருந்தி இருக்கு, பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிட்டாங்களாம். நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலங்க. ஆமா பார்வதி, நல்லது நடக்கணும்னா நடந்தே தீரும். நாள் தள்ளி போகாம சீக்கிரமா ஒரு வரன் செட் ஆயிடுச்சு பாத்தியா? எல்லாம் அந்த ஆத்தாவோட அனுகிரகம் தான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? மாப்பிள்ளை பேரு சதீஷா, சென்னையில இருக்காங்களாம். மாப்பிள்ளை நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு, வசதியான ஃபேமிலியா. கூட யாரும் இருக்கிறதா தெரியல, ஒரே பையன்தான் அப்படின்னு தரகர் சொன்னாரு. எப்படியோ நல்ல எடுத்து சம்பந்தம். மல்லிகாவுக்கு இந்த சம்பந்தம் அமைஞ்சிட்டா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்களே. அப்பா, எல்லாம் உங்க மனசுப்படி நல்லாவே நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். போங்க. சரி. காயத்ரி, சூர்யா இப்ப எப்படி இருக்காரு? பெருசா பாதிப்பு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு தம்பி. அந்த கடவுள் புண்ணியத்தில் என் புள்ள உயிர் பழிச்சிட்டான். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மல்லிகா விஷயமா விசாரிக்க போய் அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல சார், இது வேற பிரச்சனை. ஆக்சுவலா நாங்க போகணும்னு பிளான் பண்ண பல இடங்களுக்கு நாங்க போக முடியல. சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஆனதுனால வெளியே எங்கேயும் போக முடியல. பரவாயில்லம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன 4-5 இடம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே. நமக்கு தேவை மல்லிகா யாருன்னு தெரியணும். எந்த மல்லிகா விமலோட பழகிருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த கவலையும் படாம சூர்யாவை நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, அது போதும். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு காயத்ரி. சொல்லுங்க சார். இல்ல, தண்டபாணி ஸ்டெப் எடுத்து காலேஜில இருந்து லிஸ்ட் வாங்கிட்டு வந்த வரைக்கும் ஓகே தான். ஒருவேளை மல்லிகாங்கிறது அவளுடைய செல்ல பேராவும் இருக்கலாம். இல்லனா ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் கூப்பிடுற மாதிரி பேரா கூட அது இருக்கலாம். காலேஜ் ரெக்கார்ட்ல வேற பேரா கூட ரெஜிஸ்டர் இருக்கலாம் இல்லையா?
எப்படிப்பா இப்படி நினைக்கிறீங்க? இப்போ செல்லமா கூப்பிடுறதுன்னா அதோட அமைப்பே வேற. புஜ்ஜி, செல்லம், அம்மு இப்படியெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க. ஆனா மல்லிகான்னு கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா. எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். யாராவது எடுத்து படிச்சா கூட தகவல் தெரிஞ்சிருமோன்னு பேரை மாத்தி கூட இருக்கலாம் இல்லையா? நிறைய பேரு டைரியில அந்த மாதிரி மாத்தி எழுதுவோன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னையே எடுத்துக்கங்க. நான் டைரி எழுதின காலத்துல என்னோட முதல் ஒய்ஃப் பேரை நேரடியாக எழுத போக அதனால நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் காயத்ரிக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மாமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மல்லிகாங்கிற அந்த பேரு அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேமா இருக்கலாம், இல்ல ரெக்கார்ட்ல வேற பேரா கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச பேரு மல்லிகா. மல்லிகாங்கிற பேர்ல அந்த காலேஜ்ல படிச்ச எல்லா பொண்ணுங்களையும் நேரா பார்த்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சோம்னா அவங்கள யாராவது ஒருத்தியா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை செய்யாம வெறுமனே சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மாமா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. நாங்க 2 பேரும் போய் கையில இருக்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் தேடுறோம். அதுல ஒரு வேளை அந்த மல்லிகா இல்லன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நாங்க கிளம்புறோம் சார். காயத்ரி, சூர்யாவை நல்லபடியா பாத்துக்கங்க. தடபடி கிளம்பலாம். சூர்யாவை பாத்துங்கம்மா. வரேன் சார். சரி. வரேம்மா. வாங்க சார், அந்த லாஸ்ட் டேபிள் காலியா இருக்கு, அங்க வந்து உட்காருங்க. வாங்க. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நாங்க எப்படி சாப்பிட்டு தான் போக போறோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன சார்? தடபடி அதை காட்டுங்க. சார், இவர் பேர் விமல். இவர் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வருவாரு. நீங்க இவரை பார்த்திருக்கீங்களா? சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார். இப்ப இல்ல, அது ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட அடிக்கடி வருவாரு. நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சரியா ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க போறாங்க. வரப்போற கஸ்டமர்ஸோட முகத்தை எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? சார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். வர கஸ்டமர் எல்லாருடைய முகத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது யாரா இருந்தாலும் கஷ்டம்தான். பட் உங்க ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி கேமரா இருக்கு. இவர் இங்க அடிக்கடி வரவராக இருந்தா உங்க கேமரால நிச்சயமா பதிவாயிருக்கும்ல? ஆமா, எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க என்ன போலீஸா? இல்ல சார், நாங்க ஒன்றும் போலீஸ் இல்லை. ஆனா இந்த ஆளை பத்தின ஒரு சில விஷயங்கள் அவசியம் தெரிய வேண்டியது இருக்கு சார். ஒரு கேஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் சார். சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எங்களுக்காக ஒரு சின்ன எஃபர்ட் எடுங்க ப்ளீஸ். அட, முடியாதுன்னு சொல்றேன்ல சார். ஏன் சார், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நியாயமா செய்யக்கூடியதா இருந்தா கூட பரவாயில்ல.
வேலையை கெடுக்கிற மாதிரி வந்து ஃபுட்டேஜ் வேணும் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் கிளம்புங்க முதல்ல. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான கேஸ். இன்ஃபேக்ட் மர்டர் கேஸ் சார்.